குலாய் நாடாளுமன்ற தொகுதியில் சிறந்து விளங்கும் மாணவர்களை அங்கீகரிக்க பல்வேறு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அவர்களின் சாதனைகள் உரிய கவனத்தை பெறுவது உறுதி செய்யப்படும். அதில் ஒரு பகுதியாக விருதுகள், கல்வி உதவித்தொகை, கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்படுவது மட்டுமன்றி மற்ற மாணவர்களை தொடர்ந்து ஊக்கமளிப்பதும் இதில் அடங்கும் என்று குலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீ சிங் கூறினார். இதில் ஒரு முயற்சியாக எனது மக்கள் சேவை அலுவலகம் குலாய் நாடாளுமன்ற தொகுதி ரீதியில் இன்று சிறந்து நாளை பிரகாசிப்போம் எனும் கருப்பொருளில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது என்றார். இவ்விழாவில் 2023 STPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற 4 மாணவர்களுக்கு மடிக்கணினிகளும் சிறப்பு உதவித்தொகையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த முயற்சி அவர்களின் சாதனைகளை பாராட்டுவதை நோக்கமாக கொண்டது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் வரவிருக்கும் STPM தேர்வில் அதே வெற்றியை அடைய இது ஓர் உத்வேகமாகவும் இருக்கும் என்று தியோ நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக ஜொகூர் குலாய் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா இடைநிலை பள்ளியில் குலாய் நாடாளுமன்ற தொகுதி அளவில் நடைபெற்ற இன்று சிறந்து நாளை பிரகாசிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் அவர் இதனை சொன்னார். தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோ முதுகலை, இளங்கலை, மெட்ரிகுலேஷன் ஆகிய நிலைகளில் பயிலும் 31 மாணவர்களுக்கும் உதவித்தொகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புக்கிட் பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆர்த்தர் சாங் சென்சன், சினாய் சட்டமன்ற உறுப்பினர் கெல்வின், குலாய் மாவட்ட கல்வி அலுவலக பிரதிநிதி அஃபீசுடின் மிஸ்பா மற்றும் ஹமிடான் பின் அப்துல் கனி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.